ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு லட்டுக்குட்டி vlogs. இந்த vlogல நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய வெந்தய குழம்பு தாங்க பார்க்க போகிறீங்க. இந்த வெயில் சீசனில் கண்டிப்பாக நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த வெந்தய குழம்பு நம்ம எடுத்தே ஆகணுங்க. நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி குழம்பு வைப்போம். இந்த குழம்புல அப்படி கிடையாதுங்க. ஃப்ரெஷ்ஷாக நம்ம மசாலாலாம் அரைச்சி நம்ம செய்கிறனால இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகு எடுத்திருக்கேன். அப்புறம் 2 ஸ்பூன் அரிசி எடுத்திருக்கேன். இது சாப்பாடு அரிசி தான். பெப்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவும் குறைச்சிக்கவும் நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் ஒரு 5-6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இப்போ நான் குழம்பு வைக்க போகிறேன். இது நம்ம ட்ரையாக நல்லா வறுத்து ஆற வச்சு நம்ம நைஸாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்போ தான் வெந்தய குழம்போட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நான் 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெந்தயம். ஏற்கனவே நம்ம வறுக்கும் போது கொஞ்சம் வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சமாக இப்போதைக்கு போதும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு செய்யுங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் ரெண்டுமே கலந்தபடி நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கினதுமே நான் ஒரு 20 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. இப்போ இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுமே நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் 3 தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். தக்காளி இருக்கிறதே நம்மளுக்கு தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கினா இன்னும் நல்லா நம்மளுக்கு சாஃப்டாகிடும் வெங்காயம் தக்காளி எல்லாமே. இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ இந்த அளவுக்கு வதங்கினதுமே நம்ம மசாலாலாம் நம்ம சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள். நான் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடர் நான் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவும் குறைச்சிக்கவும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உடனே தண்ணி ஆட் பண்ணாதீங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. 2 கிளாஸ் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி. இது ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு இருக்கும். ஸோ இதை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு கொதிக்குது பாருங்கள். நம்ம அரிசிலாம் போட்டிருக்கனால இந்த குழம்பு நம்மளுக்கு போக போக ரொம்ப திக்காயிட்டே போகும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நம்மளுக்கு தண்ணிலாம் சுண்டி இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் நல்லா சுண்டி இருக்குது. ஸோ நம்ம அந்த அரிசிலாம் போட்டிருக்கனால நம்மளுக்கு ரொம்ப திக்காயிடும். ஸோ இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக நீங்களுமே இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பூண்டு வெந்தயம்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி குழம்புக்கெலாம் பார்த்திங்கன்னா கடைசியாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி குழம்புக்கெலாம் நம்ம வெல்லம் சேர்க்குறனால அந்த இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே கலந்தபடி இருக்கும் இந்த குழம்புல. ஸோ டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் போக போக உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரியும். அந்த குழம்பு நல்லா உங்களுக்கு சுண்டி வரதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த குழம்பு எந்த அளவுக்கு சுண்டி வருதோ அந்த அளவுக்கு அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தாராளமாக ஒரு 5லேருந்து 6 பேர் இந்த குழம்பு நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ. பாய்.